நடிகர் அஜித்குமார் பற்றி நமக்கே தெரியாத பல விஷயங்கள் தற்போது சமூக வலைத்தளங்கள்ல வெளியாகி வைரலாகிட்டு இருக்கு. பொதுவாகவே அஜித் சாருக்கு பைக்க போல கார் ஓட்டுவதிலுமே அதிக ஆர்வம் கொண்டவர் அப்படின்றது நமக்கு தெரிந்த விஷயம் தான். சில கார் ரேஸ்களிலுமே கலந்து கொண்டிருக்காரு. ஷூட்டிங் இல்ல அப்படின்னா பைக்கிலேயே பல 100 கிலோமீட்டர் பயணம் செய்வாரு. அது நம்ம ஏகேவிற்கு ரொம்பவே பிடித்த ஒன்று. விடாமுயற்சி ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பைக்ல உலகத்திற்கு பல நாடுகள்ல சுற்றி இருக்காரு. அதோடு விமானம் ஓட்டும் லைசன்ஸ் வச்சிருக்கிற ஒரே நடிகர் நம்ம ஏகே தான். அதே போல ரிமோட் ஹெலிகாப்டர் இயக்குவது, துப்பாக்கி சூடும் போட்டிகள்ல கலந்து கொள்வது போன்றவற்றுகளுமே நம்ம அஜித் சார் அவர்கள் அதீத ஆர்வம் காட்டுவாரு. சென்னை ஐஐடி மாணவர்களுக்கு ரிமோட் மூலம் ட்ரோன் மற்றும் சிறிய ஹெலிகாப்டர் ஆகியவற்றை இயக்குவது பற்றி பாடமுமே எடுத்திருக்காரா. இது எல்லாவற்றையுமே தாண்டி அஜித் சாருக்கு வேறு சில விஷயங்கள்லுமே செம்ம ஆர்வம் இருக்கா. அஜித் சார் ஒரு புகைப்பட கலைஞர் அப்படின்றது நம்மள பலருக்கு தெரியாது. அதே போல அஜித் சாருக்கு கலைப்பொருட்கள் மீது அதிக ஆர்வம் இருக்காம். இவரை நிறைய மியூசியங்கள்ல பார்க்க முடியும். பல நாடுகள்ல நாணயங்கள், அதிநவீன கேமரா, மினியேச்சர், ஹெல்மெட்டுகள், தபால் தலைகள், விதவிதமான கை கடிகாரங்கள் அப்படின்னு நிறைய விஷயங்களை சேமித்து வச்சிருக்காரா. மேலும் விதவிதமான பைக்குகள் சேகரிப்பதும் அஜித் சாருக்கு ரொம்பவே பிடித்த ஒன்று. BMW வகை பைக்குகள் அவரிடம் நிறையவே இருக்கா. ஒரு பக்கம் துபாய் கார் ரேஸ்ல 3வது பரிசு வாங்கிய அஜித் சாருடைய டீம் அடுத்த போட்டியில 2வது இடத்திற்கு முன்னேறி இருக்காங்க. வர அக்டோபர் மாதம் வரை நம்ம ஏகே அவர்கள் கார் ரேஸ்ல மட்டும்தான் கலந்து கொள்வார் அப்படின்னுமே சொல்லப்படுது. அதன் பின்புதான் அவருடைய ஏகே 64 படத்துடைய அறிவிப்புமே வெளியாக இருக்கா. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டா அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.